வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பூரிக்கு மாவு எப்படி பிசைஞ்சு பர்ஃபெக்டாக பூரி எப்படி ஹெல்த்தியாக செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் நாம் 2 இன்க்ரீடியன்ட் தான் எடுக்க போகிறோங்க. தண்ணி, உப்பு, அதுக்கப்புறம் மாவு. இது மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோங்க. இதை வச்சு எப்படி நாம் பர்ஃபெக்டாக நம்ம பூரி செய்ய போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்காக நான் 3 கப்பு பூரி மாவுனா மல்டி கிரெயின் கோதுமை மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்திட்டு நான் காட்டுற கப்புலேயே 1.5 கப்பு மட்டும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 கப்புக்கு மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1.5 கப்பு நான் தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த 1.5 கப்பு தண்ணியை நீங்கள் அப்படியே ஊற்றி பிசையக்கூடாதுங்க. இப்போ நான் ஊற்றி பிசைகிறேன் பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைய மாவு திரண்டு அது ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு அந்த 1.5 டம்ளர் தண்ணியிலேயே நம்ம உருண்டை பிடிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. ஆனால் பிசைய உங்களுக்கு பழகிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணுங்க. இப்போ நான் எல்லா தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது தண்ணி இதாகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம அதை பிசைஞ்சு நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுறோன்னு சொல்லி ஊற்றுனோம்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு நிறையா பூரி சுடும்போது பூரியில் நிறையா எண்ணெய் வருங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் அவ்வளோக்கா பூரி எடுத்துக்காது. நீங்கள் மாவு நல்லா அழுத்தி பிசையும் போது தான் மாவு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அப்போ நீங்கள் பிசைய அந்த மாவு இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே துணியை போட்டு மூடி வச்சுருவோங்க. அதுக்கப்புறம் நான் அதே கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. பிசைஞ்ச மாவு எந்த அளவுக்கு நல்லா இலக்கமாயிருச்சுன்னு பாருங்கள். இதை ஒரு 4 அடி அடிச்சுக்குவோங்க. உங்ககிட்ட பூரி தேய்க்கிறது இருந்தால் அதில் வச்சு 4 அடி அடித்து 4 பிசைஞ்சிருங்க. இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்ன சின்னதாக பூரிக்களவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வரமாவு எடுத்து அது மேலே போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க போகிறோங்க. நீங்கள் தேய்க்கும் போது ஈவனாக தேய்க்கணுங்க. ஒரே மாதிரி தேய்க்கணுங்க. ஒரு பக்கம் சிறுசு ஒரு பக்கம் பெருசுன்னு இல்லாத இந்த மாதிரி திருப்பி போட்டு தேய்ங்க. அப்போ லைட்டாக மேலே இருக்க மாவை தட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து தனித்தனியெல்லாம் வைக்க தேவையில்லைங்க. தட்டில் எடுத்து அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாவும் உங்களுக்கு ஒட்டாதுங்க. நான் அந்த தட்டில் ஒன்றுக்கு மேலே ஒன்றா தான் எடுத்து வைக்க போகிறேங்க. மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க.
ஆயில் எடுத்துருக்கேங்க. அது ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்து ஒன்றொன்னா வந்து உள்ளே போட ஆரம்பிச்சிட்டேங்க. நீங்கள் இப்படி உள்ளே எடுத்து போட்டதையுமே இந்த மாதிரி கரண்டி எடுத்து வச்சு உள்ளே எண்ணெயில் வச்சு முக்கி ஒரு அமுக்கு அமுக்குங்க. உங்களுக்கு புஃப்னு எந்திரிச்சு வந்துடும். எண்ணெயில் வந்து நீங்கள் சுடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பாத்திரத்தை உபயோகப்படுத்துங்க. லைட் வெயிட்டாக இருந்தால் கமுந்துரும் எண்ணெய். இப்போ நம்ம பூரி பாருங்க, நான் உள்ளே எதுவுமே போடல, சேர்க்கல. ஆனால் பூரி வந்து நல்லா உப்பி வந்திருக்குங்க. ஆயில் அவ்வளோக்கா குடிக்கலங்க. நான் ரெண்டாவதாக அடுத்த பூரி எடுத்து போட்டுக்கிறேங்க. லைட்டாக இப்படி மேலே எடுத்து போட்டதே உள்ளே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணுங்க. பாருங்கள் எப்படி எந்திரிச்சு வந்திருக்குதுன்னு. அடுத்ததாக மூணாவதாக அடுத்த பூரி எடுத்து போடுறேங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.